வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது MOSFETs as switches. MOSFETs அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னன்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். இந்த முதல் 3 எழுத்து அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து வரக்கூடிய பேர். ஒரு மாஸ் டிரான்சிஸ்டரில் முக்கியமாக 3 லேயர் இருக்கும்: மெட்டல், ஆக்சைடு, செமிகண்டக்டர். இந்த கடைசியாக இருக்கிற 3 எழுத்து இருக்கு இல்லைங்களா, ஃபெட், அது அதோட ஆப்ரேஷனை பொறுத்து வைக்கக்கூடிய பேர். ஃபெட் அப்படின்னா ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அதாவது இங்கே நீங்கள் ஃபீல்டு அப்படிங்கிறத வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வோல்டேஜ் கொடுக்கறது மூலமாக கரண்ட்டு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறத கட்டுப்படுத்துறீங்க, சரிங்களா? அதாவது வோல்டேஜ் அப்படிங்கிறது தான் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு போகிற கரண்ட்டை டிசைட் பண்ணுது. அதனால் இதுக்கு பேர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அந்த மாஸ் டிரான்சிஸ்டர்ஸை நம்ம 2 விதமான அப்ளிகேஷனில் பயன்படுத்தலாம். மாஸ்ஃபெட்ஸை ஆம்ப்ளிஃபயர்ஸாக யூஸ் பண்ணுறது அனலாக் அப்ளிகேஷன்ஸ். அதே மாஸ்ஃபெட்ஸை ஸ்விட்சஸாக யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ். சரிதானுங்களா? நமக்கு கொடுத்துருக்கிற பாடத்திட்டம் CMOS VLSI சிஸ்டமில் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் பற்றி மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மாஸ்ஃபெட் எப்படி ஸ்விட்சாக வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியோட நோக்கம் என்ன? முதல்ல நம்ம மாஸ்ஃபெட் அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மாஸ் டிரான்சிஸ்டருக்கு நம்ம சில இன்புட்ஸ் கொடுக்குறோம். அதாவது இங்கே கேட்டில் ஒரு வோல்டேஜும் ட்ரெயின் டெர்மினலில் ஒரு வோல்டேஜும் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறது மூலமாக அந்த டிரான்சிஸ்டரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். மாஸ்ஃபெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று NMOS டிரான்சிஸ்டர், இன்னொன்று PMOS டிரான்சிஸ்டர். இந்த ஆப்ரேஷன் படிக்கும்பொழுது மாஸ் டிரான்சிஸ்டர்ஸை ஸ்விட்சஸாக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம ஒவ்வொரு டிரான்சிஸ்டரையும் நம்ம தனித்தனியாக அனலைஸ் பண்ணுறோம். NMOS டிரான்சிஸ்டர் எப்படி ஸ்விட்சாக வேலை செய்யுது, அதே மாதிரி PMOS டிரான்சிஸ்டர் எப்படி ஸ்விட்சாக வேலை செய்யுது. CMOS VLSI அப்படிங்கிறது NMOS அண்ட் PMOS டிரான்சிஸ்டர் சேர்ந்தது தான். இப்போ நீங்கள் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ், அதுவும் CMOS டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் படிக்கும் பொழுது NMOSும் ஸ்விட்சாக பயன்படுது, PMOSும் ஸ்விட்சாக பயன்படுது. இதில் எந்த ஸ்விட்சு ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கேள்வி. முதல்ல நாம் NMOS டிரான்சிஸ்டரோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கலாம். NMOS பொறுத்த வரைக்கும் N டைப் சோர்ஸ் டெர்மினல் இருக்கும், N டைப் ட்ரெயின் டெர்மினல் இருக்கும். இந்த 2 N டைப் மெட்டீரியலுக்கு நடுவில் ஒரு P டைப் மெட்டீரியல் இருக்கும். அதைத்தான் பாடி இல்லை சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நீங்கள் சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் ஒரு வோல்டேஜ் கொடுங்க. அதாவது சோர்ஸில் நெகட்டிவும் ட்ரெயினில் பாசிட்டிவ் வோல்டேஜும் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்? இந்த சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகுமா? ஆகாது. எதனாலனா ஆப்போசிட் டைப் ஆஃப் மெட்டீரியல் P டைப்புங்கிறது இருக்குது. இங்கே P டைப் என்ன அர்த்தம்? நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குது. ஆனால் N டைப் சோர்ஸ் ஆர் N டைப் ட்ரெயின் மெட்டீரியலில் நிறைய நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸை கடந்து இன்னொரு எண்டுக்கு போக முடியாது, சரிங்களா? அப்போ சாதாரணமாக இந்த டிரான்சிஸ்டருங்கிறது ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ சார்ஜ் கேரியர்ஸ் சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு ஃப்ளோ ஆகும்? இந்த P டைப் மெட்டீரியலை நம்ம N டைப்பாக மாற்றினோன்னா, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாக இருக்கிற மெட்டீரியலாக மாற்றினோன்னா, இங்கே N டைப் சோர்ஸ்லேருந்து இந்த N டைப் சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சேனல் வழியாக, அதாவது இந்த பாத்து வழியாக N டைப் சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரெயினுக்கு என்ன ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆக முடியும். அப்போ இந்த P டைப் மெட்டீரியலை N டைப்பாக
இந்த சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் மாற்றுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற டெர்மினல் தான் என்னது? கேட். இந்த கேட்டில் உதாரணத்துக்கு நீங்கள் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுங்க. இப்போ இங்கே பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா கேட் பொறுத்த வரைக்கும் 2 லேயர் இருக்குது. இந்த மேலே பிளாக் கலரில் இருக்கு இல்லைங்களா, அது மெட்டல் லேயர். கீழே கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா, வெள்ளையில் கோடு போட்ட மாதிரி இருக்கிறது ஆக்சைடு லேயர், அது ஒரு இன்சுலேட்டர். அதுக்கு கீழே நம்மளுடைய செமிகண்டக்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது 2 சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் ரீஜியன், அது ரெண்டையும் பிரித்து வைக்கிற மாதிரி பி டைப் சப்ஸ்ட்ரேட். இது எல்லாமே சிலிக்கான் தான். என் டைப் சிலிக்கான், பி டைப் சிலிக்கான். அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மேலே மெட்டல் ஒரு கண்டக்டிங் பிளேட், அதுக்கு கீழே ஆக்சைடு ஒரு இன்சுலேட்டிங் மீடியம், அதுக்கு கீழே ஒரு செமி கண்டக்டர் இருக்குது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி வேலை செய்யுது. அதாவது மேலே இருக்கிற மெட்டலில் நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் கேரியர்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் அந்த ஆக்சைடு லேயருக்கு கீழே உருவாகும். சரிங்களா? அந்த நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் எப்படி வருது அப்படின்னா, பி டைப் சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது பேசிக்காகவே என்னது? மெஜாரிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குது, அதில் மைனாரிட்டி ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸும் இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸில் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகி இந்த தின் ஆக்சைடு லேயருக்கு கீழே வரும். அப்போ பேசிக்காக இது பி டைப் மெட்டீரியலாக இருந்தாலும் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் ஒரு இடத்துல அதிகமாகும் பொழுது அது என் டைப் மெட்டீரியலாக மாறுது. ஸோ நமக்கு சோர்ஸ் என் டைப், ட்ரெயின் என் டைப், அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பாத் இருக்கு இல்லைங்களா, அந்த சேனல், அதுவும் என்னவா மாறுது? என் டைப்பாக மாறுது. அப்போ நமக்கு என்ன ஆகும்? இப்போ சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் நீங்கள் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா சார்ஜ் கேரியர் சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு ஈஸியாக மூவ் ஆகும். சரிங்களா? அதனால தான் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? என் சேனல் மாஸ்ஃபெட்னு சொல்கிறாங்க, ஷார்ட்டாக என் மாஸ். என் சேனல் அப்படின்னா என் டைப் சோர்ஸ், என் டைப் ட்ரெயின், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது என்னது? என் டைப் சேனல். அதான் இது என் சேனல் மாஸ் டிரான்சிஸ்டர். சரிங்களா? இப்போ நம்ம பிமாஸ் டிரான்சிஸ்டரோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். பிமாஸ் அப்படிங்கிறது என்மாஸ் ஸ்ட்ரக்சரோட காம்ப்ளிமெண்ட், அதாவது நேர் எதிராக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்மாஸ் டிரான்சிஸ்டர் ஸ்ட்ரக்சர் இப்போ தான் நம்ம பார்த்தோம். என் டைப் சோர்ஸ் இருக்கும், என் டைப் ட்ரெயின் இருக்கும், அது ரெண்டையும் பிரிக்கிற மாதிரி நடுவில் பி டைப் சப்ஸ்ட்ரேட் இருக்கும். இங்கே பிமாஸ் டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பி டைப் சோர்ஸ், பி டைப் ட்ரெயின், அது ரெண்டையும் பிரிக்கிற மாதிரி என் டைப் சப்ஸ்ட்ரேட் இருக்கும். இப்போ இது என்ன சேனல்னு சொல்லலாம்? இதில் கண்டக்ஷன் நடக்கணும்னா நமக்கு என்ன சேனல் தேவை? பி சேனல் தேவை. அதாவது பி டைப் சோர்ஸையும் பி டைப் ட்ரெயினையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் தேவை? பி டைப் சேனல் தேவை. பி டைப் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கிறது. எப்போ உங்களுக்கு இந்த செமிகண்டக்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாக வரும்? நீங்கள் கேட்டில் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸை மேலே இருக்கிற மெட்டல் பிளேட்டில் அதிகமாக ஸ்டோர் ஆகும். அது மூலமாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் சேம் அமௌண்ட்டில் உங்களுக்கு இந்த ஆக்சைடு லேயருக்கு கீழே ஃபார்ம் ஆகி இந்த பி டைப் சோர்ஸ் அண்ட் பி டைப் ட்ரெயினை கனெக்ட் பண்ணும். அதைத்தான் பி சேனல்னு சொல்கிறோம். சுருக்கமாக என்னன்னு சொல்கிறோம்? பி சேனல் மாஸ்ஃபெட்டுங்கிறது தான் பி மாஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம பார்க்குறது மாஸ் டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷன். முதல்ல நம்ம என்மாஸ் டிரான்சிஸ்டரோட ஆப்ரேஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ரேஷனை ஒரு 4 கேட்டகரியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னென்னா, நம்ம கேட்டுக்கு 0 வோல்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த கேட் டெர்மினலை ஓப்பன் சர்க்கியூட்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இது என் டைப் சோர்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது என் டைப் ட்ரெயின். அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது பி டைப் சப்ஸ்ட்ரேட். எப்போ நீங்கள் கேட்டில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸுங்கிறது இந்த சேனல் ரீஜியனில் வரும். உங்களுக்கு தேர் வில் பி அ கண்டினியூஸ் பாத் ஃப்ரம் சோர்ஸ் டு ட்ரெயின். நீங்கள் கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுக்கலன்னா சேனலுங்கிறது கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாது. அப்போ சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் இப்போ நீங்கள் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னாலும் கண்டிப்பாக சார்ஜ் கேரியர் சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு போகாது. அது பிளாக் ஆகி இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த டயோடு. என் டைப் சோர்ஸ், பி டைப் சப்ஸ்ட்ரேட், நடுவில் ஒரு டயோடு. என் டைப் ட்ரெயின், பி டைப் சப்ஸ்ட்ரேட், நடுவில் ஒரு டயோடு. சரிங்களா? அப்போ இந்த டிவைஸ் இப்போ கண்டக்ஷன் ஸ்டேட்டில் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான் இந்த சிம்பல்.
அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ரெண்டாவது கேஸில் இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் கேட்டுக்கு. அந்த பாசிட்டிவ் வோல்டேஜுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க, அது த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜை விட அதிகமாக இருக்கணும். அந்த த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜுங்கிறது மினிமம் வோல்டேஜ், அது ஒரு 0.7 வோல்ட்ஸ் இருக்கும். அந்த 0.7 வோல்ட்ஸை விட அதிகமாக கொடுக்கும்போது தான் இந்த கேட் வோல்டேஜ் மூலமாக சேனலை கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அது நார்மலாக 0.7 வோல்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த கேட் வோல்டேஜை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜாக அப்ளை பண்ணுறீங்க. அதன் மூலமாக நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸுங்கிறது சேனலில் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ சோர்ஸ் டெர்மினலும் ட்ரெயின் டெர்மினலும் ஒன்றா கனெக்ட் ஆகுது யூஸிங் எ சேனல். ஆனால் இந்த ரெண்டாவது கேஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சோர்ஸையும் ட்ரெயினையும் கிரவுண்ட் பொட்டன்ஷியலில் வச்சுருக்கேன். அது வோல்டேஜ் அப்ளை பண்ணுறது நம்ம அடுத்த கேஸில் பார்க்க போகிறோம். சரிதானுங்களா? அதே மாதிரி டிப்ளீஷன் லேயர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டிப்ளீஷன் லேயர் அப்படிங்கிறது மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் டிப்ளீட் ஆகி இருக்கும். அந்த இடத்துல மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்காது. பொதுவாக இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருமே சிலிக்கான் ஆட்டமில் இருக்குது. சிலிக்கான் தான் இது. சரிங்களா? கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்த ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் தான் இது. ஆனால் எப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆட்டமில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ ஆகுது இல்லைங்களா? அதை தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும், சார்ஜ் கேரியர்ஸாக கரண்ட் ஃப்ளோ நம்ம கொடுக்கும். இப்போ ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை தான் என்னன்னு சொல்கிறோம், டிப்ளீஷன் ரீஜன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அந்த சேனல் ஃபார்மேஷனை ஒரு சின்ன அனிமேஷன் மூலமாக பார்க்குறோம். கேட்டில் நீங்கள் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்த உடனே பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ்லாம் ஒரு பிளேட்டில் ஸ்டோர் ஆகுது. அதாவது மேலே இருக்கிற மெட்டல் பிளேட்டில் ஸ்டோர் ஆகுது. அதனால் என்ன நடக்குது, ஏற்கனவே பி டைப் சப்ஸ்ட்ரேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் ரிப்பல் ஆகுது. சரிங்களா? இது ஒரு சம் வோல்டேஜ் கேட் வோல்டேஜுக்கு நடக்குது. இப்போ இன்னும் அதிகப்படியான கேட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கேட்டை இன்னும் அதிக பாசிட்டிவ் ஆக்குனீங்கன்னா முன்ன பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸை ரிப்பல் பண்ணுச்சு. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஃபோர்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸும் இன்னொரு பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸும் ஸ்டோர் ஆகுது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், என் சேனல்னு சொல்கிறோம். அந்த சேனல் தான் சோர்ஸ் டெர்மினலையும் ட்ரெயின் டெர்மினலையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஒன்ஸ் சேனல் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த ரீஜியன் என்ன சொல்கிறோன்னா இன்வர்ஷன் ரீஜியன். இந்த இன்வர்ஷன் ஏன் சொல்கிறாங்க, ஏற்கனவே அந்த இடத்துல பி டைப் மெட்டீரியல் இருந்துச்சு. நீங்கள் கேட்டில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்ததுனால பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ்லாம் ரிமூவ் ஆகி இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஒரிஜினல் பி டைப்பை நீங்கள் நெகட்டிவாக மாற்றி என் டைப்பாக மாற்றினதுனால அது என்னன்னு சொல்கிறாங்க, இன்வர்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த இன்வர்ஷன் தான் என் டைப் சோர்ஸுக்கும் என் டைப் ட்ரெயினுக்கும் நடுவில் ஒரு சேனலை கிரியேட் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? அடுத்ததா நம்ம ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஏற்கனவே கேட் வோல்டேஜ் 0 கொடுத்தா என்ன நடக்கும்னு பார்த்தோம். அடுத்ததா கேட்டில் ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா சேனல் உருவாகுதுன்னு பார்த்தோம். இப்போ ட்ரெயினில் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். அதனால என்ன நடக்குது, சேனல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் கேரியர்ஸ் இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஆனால் கரண்ட் ஃப்ளோங்கிறது கண்டிப்பாக நடக்காது. கரண்ட் ஃப்ளோ எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த சார்ஜ் கேரியர்ஸ் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு மூவ் ஆகிறதுக்கு நாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஹரிசான்டல் ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்மளுடைய ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் VDS. மாஸ்ஃபெட் ஆப்ரேஷனில் 2 வோல்டேஜும் முக்கியம். கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் VGS, ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் VDS. VGS என்ன பண்ணுன்னா சேனலை உருவாக்கி கொடுக்கும். சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் ஒரு கண்டினியூஸ் பாத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதே நேரத்தில் ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் தான் இந்த சார்ஜ் கேரியர்ஸை ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு என்ன பண்ணும், மூவ் பண்ண வைக்கும். சரிங்களா? அதை இனிஷியலாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா தோராயமாக ஒரு 50 மில்லி வோல்ட்ஸ் இருக்கிறதா எடுத்துக்குவோம். ரொம்ப ஸ்மால் வோல்டேஜ் தான். இப்போ சோர்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இந்த சோர்ஸில் இருக்கிறதுல என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அதே நேரத்தில் இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரான்ஸுங்கிறது சோர்ஸ் எண்டிலிருந்து ட்ரெயின் எண்டுக்கு மூவ் ஆகும். அப்புறம் ஏன் இந்த இடத்துல ட்ரெயின் கரண்ட்டு ஐடின்னு போட்டு ட்ரெயின்ல இருந்து சோர்ஸ்க்கு ஃப்ளோ ஆகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க? இந்த ட்ரெயின் கரண்ட் அப்படிங்கிறது கன்வென்ஷனல் கரண்ட்.
இதுக்கு முன்னால் நம்ம சொன்னது எலக்ட்ரானிக் கரண்ட். எலக்ட்ரான்ஸுங்கிறது சோர்ஸ் எண்டிலிருந்து ட்ரெயின் எண்டுக்கு தான் போகுது. ஏன்னா சோர்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால அது எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணும், ட்ரெயின் பாசிட்டிவாக இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரான்ஸு சோர்ஸ் எண்டுலேருந்து ட்ரெயின் எண்டுக்கு மூவ் ஆகிறது உண்மை. ஆனால் கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னா எலக்ட்ரானிக் கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே நம்ம பார்க்குறது ட்ரெயின் கரண்ட் ஐடிங்கிறது கன்வென்ஷனல் கரண்ட்டு டைரக்ஷன். சரிங்களா? அதனால தான் ட்ரெயின் கரண்ட்டு ட்ரெயின்லேருந்து சோர்ஸ்க்கு போகிற மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. சேனலுங்கிறது நமக்கு கிரியேட் ஆகிருக்கு, ஆனால் அதோட ஹைட் எப்படி இருக்குது? யூனிஃபார்மாக இருக்குது. இந்த இடத்துலையும் என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் இந்த இடத்துலையும் இருக்குது. எப்போனா விடிஎஸ் ஸ்மால் வோல்டேஜாக இருக்கும்போது. ஒருவேளை நீங்கள் விடிஎஸை ஹை வோல்டேஜஸ்க்கு கொண்டு போனீங்கன்னா, அதிகமாக அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த சேனல் என்ன ஆகுது பாருங்கள். இதுக்கு முன்னால் நம்ம யூனிஃபார்ம் ஹைட்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோர்ஸ் பக்கத்துலையும் ட்ரெயின் பக்கத்துலையும் யூனிஃபார்மாக இருந்தது இல்லையா? ஆனால் இப்போ என்ன ஆகுது? சோர்ஸ் பக்கத்தில் அதிகப்படியான ஹைட்லேயும் ட்ரெயின் பக்கத்தில் ரொம்ப கம்மியான ஹைட்லேயும் இருக்கு. சரிங்களா? நம்ம பொதுவாக என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணால் சார்ஜ் கேரியர்ஸை அதிக ஃபோர்ஸாக நம்ம மூவ் பண்ணுறதாகவும், எவ்ரி டைம் நம்ம விடிஎஸை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இது நடக்கிறது இல்லை மாஸ் டிரான்சிஸ்டரில். எதனால் அப்படின்னா, நமக்கு இந்த சேனலுங்கிறது ஹைட்டு வந்து ட்ரெயின் பக்கத்தில் குறையுது. எப்போ சேனலோட ஹைட் ஆர் திக்னஸ் குறையுதோ அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால கரண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். ஒரு கண்டக்டிங் மீடியமோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமானால் கரண்ட் குறையும். சரிதானுங்களா? அதே பிரின்சிபல் படி நீங்கள் விடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. மாறாக கரண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஆல்மோஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூலேயே மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். அது எக்ஸாக்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குமானா கிடையாது. ஒரு ஸ்மால் வேரியேஷன் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதுக்கு முன்னால் விடிஎஸ் ஸ்மால் வோல்டேஜஸில் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு ஷார்ப்பாக வேரி ஆகாமல் ரொம்ப ஸ்மால் வேரியேஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? சேனல் லெங்த் மாடுலேஷன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, எர்லி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏர்லி எஃபெக்ட். இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் ஏர்லி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது விடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக சேனலோட லெங்த் வேரி ஆகும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் விடிஎஸ், கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் விஜிஎஸ் 5 வோல்ட்ஸ்னு எடுத்துக்கோம். இப்போ இந்த வோல்டேஜஸ் அலாங் த சேனல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போகும்பொழுது இந்த கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ், ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ்னால என்ன நடக்குது? நம்ம கேட் வோல்டேஜுங்கிறது வெர்டிக்கல் வோல்டேஜ். அது யூனிஃபார்மாக பார்த்தீங்கன்னா டாப் பிளேட்லேருந்து அப்ளை பண்ணுறதுனால ஒரே மாதிரியே இருக்கும் அதோட இம்பேக்ட் பாட்டமில். சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜுங்கிறது ட்ரெயின் பக்கத்தில் பாசிட்டிவாகவும் சோர்ஸில் என்னவா இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ் தான் ட்ரெயின் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நீங்கள் கொடுக்குற 5 வோல்ட்ஸுங்கிறது சோர்ஸ் பக்கத்தில் 0 வோல்ட்ஸ். கொஞ்சம் ட்ரெயின் பக்கத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 0, 1, 2, 3, 4, 5 என்ன ஆகுது? அந்த ஃபுல் வோல்டேஜுங்கிறது எக்ஸாக்டாக நீங்கள் ட்ரெயினை ரீச் ஆகும்போது தான் அந்த ஃபுல் இம்பேக்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ நியர் த சோர்ஸ் போகும்போது அந்த ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி, இப்போ இதுக்கும் நம்ம சேனலோட வித் மாறுறதுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேனலை உருவாக்குறது என்னன்னா கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தான். இந்த இடத்துல கேட் வோல்டேஜ் 5, இந்த இடத்துல சோர்ஸ் வோல்டேஜ் 0. அப்போ விஜி மைனஸ் விஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல 5 வோல்ட்ஸ், விஜிஎஸ்ங்கிறது 5 வோல்ட்ஸாக இருக்கும். அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எப்படி இருக்குது? 1 வோல்ட்ஸாக இருக்குது. நான் சோர்ஸ் 1 வோல்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம விடிஎஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுது? அதோட இம்பேக்ட் இந்த இடத்துல வந்துடுது, இந்த ஹரிசான்டல் வோல்டேஜ். இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 மைனஸ் 1 விஜிஎஸ்ங்கிறது ஒன்லி 4 வோல்ட்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னும் இந்த பக்கம் போகும்பொழுது 5 மைனஸ் 2 3 வோல்ட்ஸ் தான் இங்கே இருக்கும். 5 மைனஸ் 4 1 வோல்ட்ஸ், 5 மைனஸ் 5 0 வோல்ட்ஸ். அப்போ அந்த கேட்டோட எஃபெக்டிவ் வோல்டேஜ் அந்த சேனலை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபோர்ஸ் என்ன ஆகுது? ட்ரெயின் பக்கம் போக போக குறையுது. அதனால என்ன ஆகுது? சேனலோட ஹைட்டுங்கிறது என்ன ஆகுது? ரொம்ப தின் ஆகிடுது. சரிங்களா? ஒருவேளை ட்ரெயின் வோல்டேஜ் கேட் வோல்டேஜை விட அதிகமான என்ன ஆகும்?
அப்போ இந்த இடம் பாசிட்டிவ் வோல்டேஜ் ஆகிடுது இல்லைங்களா? ட்ரெயினுக்கு பக்கத்தில் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த கேட்டால் ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ், அதை விட அதிகமான பாசிட்டிவ் வோல்டேஜ் உருவாக்க முடியாததுனால இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸே இருக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இல்லைன்னா சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாத் இருக்கு இல்லைங்களா, அது ரிமூவ் ஆகிடுது. சேனலை பிஞ்ச் ஆஃப்னு சொல்கிறோம். சரிதானுங்களா? அப்போ என்ன ஆகுது? ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் சர்டன் வோல்டேஜுக்கு மேலே அதிகமாக போகும்பொழுது சேனலையே என்ன பண்ணிடுது? ரிமூவ் பண்ணிடுது. அதனால அந்த லென்த் என்ன ஆக ஆரம்பிக்குது? எஃபெக்டிவ் சேனல் லென்த்துங்கிறது குறையுது. ஸோ விடிஎஸ் வேரி ஆகிறதுனால சேனல் லென்த் வேரி ஆகிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? சேனல் லென்த் மாடுலேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு இறுதியாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த சேனல் லென்த் மாடுலேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது விடிஎஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக சேனல் லென்த் குறையுதுன்னு. இப்போ இந்த இடத்துல சேனல் கட் ஆயிடுச்சுன்னா கரண்ட் 0 ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ட்ரெயின் கரண்ட் ஐடிங்கிறது 0 ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போ உங்களுடைய ஹரிசான்டல் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, இப்போ இந்த சேனல் சப்போஸ் பிஞ்ச் ஆஃப், அதாவது ஒரு போர்ஷன் மட்டும் ரிமூவ் ஆகி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, வழக்கம் போல் இந்த டிப்ளீஷன் லேயர் இருக்கு இல்லையா, அந்த டிப்ளீஷன் லேயர் இருக்கும். இந்த இடத்துல பி டைப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கிறது அர்த்தம் இல்லை. நீங்கள் சேனலை பிஞ்ச் ஆஃப் பண்ணாலும் இந்த இடத்துல இருக்கிறது டிப்ளீஷன் ரீஜன் தான். இந்த டிப்ளீஷன் ரீஜன்ல மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ட்ரெயின் டு சோர்ஸ் ஹரிசான்டல் வோல்டேஜ், இந்த ஃபோர்ஸ்னால இந்த சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ட்ரிஃப்டிங் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமா சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஆகும்? அப்படியே ஜம்ப் ஆகி போகும். சரிதானுங்களா? ஒரு ஸ்மூத் மூவ்மெண்ட்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் எடுத்துக்கோங்க. பைக்கில் நல்லா ஃபோர்ஸாக போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு சின்ன பள்ளம் இருந்தது. அப்போ என்ன ஆகும்? நம்ம டயர் அந்த பள்ளத்தில் இறங்குமா? பெரிய பள்ளமாக இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த டயர் இறங்கும். கொஞ்சம் சின்ன பள்ளமாக யோசிச்சு பாருங்க. நம்ம போகிற வேகத்துக்கு அந்த பள்ளமே நமக்கு தெரியாது, வேகமாக அதை கடந்து போயிடுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜுங்கிறது அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த ஹாரிசான்டல் வெலாசிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால என்ன ஆகும்? இந்த சேனல் ஒரு போர்ஷன் ரிமூவ் ஆனாலும் சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஆகும்? ட்ரிஃப்ட் ஆகி இன்னொரு எண்டுக்கு போகும். அதனால கரண்ட்டுங்கிறது இருக்கும். என்ன வித்தியாசம்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கரண்ட்டுங்கிறது ரொம்ப அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகாது, அவ்வளோதான். ரொம்ப கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். சரிதானுங்களா? அதை நம்ம கவனிச்சுக்கணும். இந்த ஆப்ரேஷனை சம்மரைஸ் பண்ணுற மாதிரி கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். 2 கிராஃப் இருக்குது. ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸுங்கிறது இன்புட் கேட் வோல்டேஜையும் அவுட்புட் ட்ரெயின் கரண்ட்டையும் ரிலேட் பண்ணுறது. அவுட்புட்டையும் இன்புட்டையும் ரிலேட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த முதல் கிராஃபில் என்ன பார்க்குறோன்னா, அவுட்புட் ட்ரெயின் வோல்டேஜும் அவுட்புட் ட்ரெயின் கரண்ட்டும். சரிதானுங்களா? பொதுவாக காமன் சோர்ஸ் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டோன்னா ட்ரெயின் டெர்மினல் அவுட்புட்டாக இருக்கும். அதனால ட்ரெயின் டெர்மினலில் மெஷர் பண்ணுறது தான் அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இதுக்கு பேர் ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம், சில நேரங்களில் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம், விச் ரிலேட்ஸ் ட்ரெயின் டெர்மினல் வோல்டேஜ் அண்ட் ட்ரெயின் டெர்மினல் கரண்ட். இங்கே என்ன நடக்குதுன்னா, விஜிஎஸ் ஒரு பர்டிகுலர் வேல்யூ நம்ம வச்சுக்கோம். நம்ம இனிஷியலாக இப்போ விஜிஎஸ் லெஸ் தென் த்ரெஷோல்டு வோல்டேஜ் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்னதான் விடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலும் அவுட்புட் கரண்ட் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். அந்த ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷனை கட் ஆஃப் ரீஜியன்னு சொல்கிறோம். எதனாலன்னா சேனல் இருக்காது, கரண்ட் ஃப்ளோ 0. அடுத்த கேஸில் என்ன பண்ணுறோம்? விஜிஎஸ் ஒரு சஃபிஷியண்டான வேல்யூ வச்சுக்கிறோம். விடிஎஸ் என்ன பண்ணுறோம்? இன்க்ரீஸ் பண்ணுறோம். விடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ட்ரெயின் கரண்ட் என்ன ஆகுது? நல்லா ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ விஜிஎஸ் நீங்கள் கொடுத்ததுனால ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் விடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது? கரண்ட் ஃப்ளோ ப்ரொபோர்ஷனேட்டாக ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரையோட் ரீஜியன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் விடிஎஸ் ஒரு பர்டிகுலர் வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விடிஎஸ் என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் அவுட்புட் கரண்ட் என்ன ஆகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? சேச்சுரேஷன் சொல்கிறோம். ஒன்ஸ் ட்ரெயின் கரண்ட் ஒரு பர்டிகுலர் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் வேரி ஆகாது. ஒருவேளை நீங்கள் ட்ரெயின் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா விஜிஎஸ்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிதானுங்களா? இது மாஸ்ஃபெட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எதுக்காக சார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
மாஸ்ஃபெட்டை ஆம்ப்ளிஃபையராக ஆப்ரேட் பண்ணும்பொழுது இந்த சேச்சுரேஷன் ரீஜியனில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே ஸ்விட்ச் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடிஎஸ் கொஞ்சமாக வேரி பண்ணிங்கனாலும் அவுட்புட் கரண்ட் நல்ல வேரி ஆகுது. கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகுதுன்னா அப்போ என்ன செய்யலாம், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் டிவைஸில். சரிங்களா? ஸோ ஆன் ஆகிற சுவிட்ச் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக கொடுக்குது இல்லைங்களா, அந்த ரீஜியனை ட்ரையோட் ரீஜியனும், ஆஃப் ஆகும்போது கரண்ட் 0 ஆகிடுது இல்லைங்களா, அப்போ இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம கட் ஆஃப் ரீஜியன்னு சொல்கிறோம். அப்போ மாஸ்ஃபெட்டை ஸ்விட்சாக யூஸ் பண்ணும்பொழுது ட்ரையோட் ரீஜியனில் ஆப்ரேட் ஆச்சுன்னா ஸ்விட்ச் இஸ் ஆன், கட் ஆஃப் ரீஜியனில் ஆப்ரேட் ஆச்சுன்னா ஸ்விட்ச் இஸ் ஆஃப். சரிதானுங்களா? இதுதான் நம்ம மாஸ்ஃபெட் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதை சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சின்ன ஸ்லைடு கொடுத்துருக்குறேன். இதை எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுற மாதிரி மாஸ்ஃபெட் எப்படி ஸ்விட்சாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கேட்டில் ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுங்க, லாஜிக் 1 எடுத்துக்கிறோம். அந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கறதுனால நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் சேனல் ரீஜியனில் வரும். அது நம்மளுடைய சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் ரீஜியன் என்ன பண்ணும், ஒரு கண்டினியூஸ் பாத் மூலமாக கனெக்ட் பண்ணும். அப்போ இந்த ஸ்விட்ச் ஆன்னு சொல்கிறோம். இப்போ ஆப்போசிட் கேஸ், கேட்டில் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் வர்றதுனால இந்த கண்டினியூஸ் பாத்துங்கிறது என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஸ்விட்ச் ஓப்பன். இதே நீங்கள் பிமாஸ் டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் பிமாஸ் டிரான்சிஸ்டரில் கொடுக்கறதுனால நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் சேனலில் வரும். இங்கே சோர்ஸுங்கிறது பி டைப், ட்ரெயினுங்கிறது பி டைப். ஆனால் நடுவில் இருக்கிற சேனல் என் டைப்பாக இருக்குது, நெகட்டிவ் டைப்பில் இருக்குது. அதனால் என்ன ஆகிடுது, இந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது ஆர் ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் சேனலில் ஸ்டோர் ஆகும். இந்த ரீஜனில் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் வர்றது மூலமாக பி டைப் சோர்ஸையும் பி டைப் ட்ரெயினையும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் ஒரு கண்டினியூஸ் பாத் மூலமாக கனெக்ட் பண்ணுது. அதனால் இந்த டிரான்சிஸ்டர் ஆன்னு சொல்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிறது சூட்டபிலிட்டி ஆஃப் மாஸ் டிரான்சிஸ்டர்ஸ். சிமாஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பிமாஸ் டிரான்சிஸ்டரும் ஸ்விட்சாக யூஸ் ஆகுது, என்மாஸ் டிரான்சிஸ்டரும் ஸ்விட்சாக யூஸ் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு ஸ்விட்சில் எந்த ஸ்விட்சை சர்க்கியூட்டில் எந்த இடத்துல பயன்படுத்தணும், அந்த கேள்விக்கு இப்போ நம்ம பதில் பார்க்க போகிறோம். சிமாஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் புல் அப் நெட்வொர்க், புல் டவுன் நெட்வொர்க்னு 2 நெட்வொர்க் இருக்கும். இந்த புல் அப் நெட்வொர்க்கோட வேலை என்னன்னா, அவுட்புட்டை பாசிட்டிவ் சப்ளையோட கனெக்ட் பண்ணுறது மூலமாக அவுட்புட்டை லாஜிக் 1 வேல்யூக்கு கொண்டு போகும். அதே மாதிரி புல் டவுன் நெட்வொர்க்கோட வேலை என்னன்னா, இந்த நெட்வொர்க் ஆன் ஆச்சுன்னா அவுட்புட் டெர்மினலை விஎஸ்எஸோட கனெக்ட் பண்ணும், அதாவது நெகட்டிவ் சப்ளையோட கனெக்ட் பண்ணும். அதனால் அவுட்புட் என்னவாகும், 0 ஆகும். இப்போ புல்லப் நெட்வொர்க்குங்கிறது அவுட்புட்டோட கனெக்ட் ஆகும்பொழுது இந்த பாசிட்டிவ் சப்ளை மொத்தத்தையும் அவுட்புட் டெர்மினல் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா தான் அதை குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 1ன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி புல் டவுன் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வோல்டேஜை கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணி உங்களுக்கு 0 வோல்ட்ஸ்க்கு கொண்டு போகணும். அப்போ தான் அதை குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 0ன்னு சொல்ல முடியும். இப்போ என்ன தேவை உங்களுக்கு, புல் அப் நெட்வொர்க்குக்கு குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 1, புல் டவுன் நெட்வொர்க்கு குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 0. சூட்டபிலிட்டி ஆஃப் மாஸ் டிரான்சிஸ்டர்ஸ், அதுக்காக 4 டயக்ராம் வரைஞ்சிருக்கிறேன். இந்த 4 டயக்ராம் சுலபமாக புரியணுங்கிறதுக்காக 3 கண்டிஷன்ஸ் நீங்கள் மினிமம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் லாஜிக் 1 அப்படின்னா அவுட்புட் நோடு, அதாவது இந்த இடத்துல நீங்கள் இது அவுட்புட் நோடாக பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் நோடு பாசிட்டிவ் சப்ளையில் கனெக்ட் ஆகி அங்கே இருக்கிற லோட் கெப்பாசிட்டரை பாசிட்டிவ் சப்ளைக்கு சார்ஜ் பண்ணுறது. சரிதானுங்களா? இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆச்சுன்னா அது என்னன்னு எடுத்துக்கிறோம், லாஜிக் 1. அதே மாதிரி லாஜிக் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லோட் கெப்பாசிட்டர், அதாவது உங்களுடைய அவுட்புட் டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிற லோட் கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுறது. லாஜிக் 0க்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கிறோம். கெப்பாசிட்டர் சார்ஜிங் டுவர்ட்ஸ் விடிடிங்கிறது லாஜிக் 1, கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜிங் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சப்ளை அப்படிங்கிறத லாஜிக் 0ன்னு எடுத்துக்கிறோம். சரிதானுங்களா? ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் டெர்மினல் நமக்கு தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இங்கே
PMOS டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது பாசிட்டிவ் சப்ளைக்கு பக்கத்தில் எந்த டெர்மினல் இருக்கோ அதுதான் சோர்ஸ், ஆப்போசிட் எண்டு ட்ரெயின். சரிங்களா? இதை இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா எந்த ஒரு டெர்மினல் நெகட்டிவ் சப்ளைக்கு க்ளோஸாக இருக்கோ அதுதான் ட்ரெயின், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சோர்ஸ். புரிஞ்சுதுங்களா? சோர்ஸுங்கிறது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், PMOS பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் என்டர் ஆகிற இடம். ட்ரெயினுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் வெளியில் போகிற இடம். சரிங்களா? இப்போ அது NMOS டிரான்சிஸ்டருக்கு வருவோம். ஒரு NMOS டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் எங்கே மோர் நெகட்டிவ் சப்ளையாக இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெர்மினல் தான் சோர்ஸ். அதையே ஆப்போசிட்டாக சொல்லணும்னா NMOS டிரான்சிஸ்டரோட டெர்மினல் பாசிட்டிவ் சப்ளைக்கு க்ளோஸாக இருந்துச்சுன்னா அதுதான் ட்ரெயின் டெர்மினல். சரிதானுங்களா? நெகட்டிவாக இருக்கிற இடம் சோர்ஸ், பாசிட்டிவாக இருக்கிற இடம் ட்ரெயின். இது NMOS டிரான்சிஸ்டரில். PMOS டிரான்சிஸ்டரில் பாசிட்டிவாக இருக்கிற எண்டு தான் சோர்ஸ், ஆப்போசிட் எண்டு ட்ரெயின். இது ஏன் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மாஸ் டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் ஸ்ட்ரக்சர் சிமிலராக இருக்கும், சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற சப்ளை வோல்டேஜை பொறுத்து தான் அந்த சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் டெர்மினல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும். சரிதானுங்களா? இது நம்மளுடைய ரெண்டாவது கண்டிஷன். சோர்ஸ் டெர்மினல் நமக்கு தெளிவாக தெரியணும். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிறதுக்கு நம்ம கேட்டில் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். இந்த ஆன் கண்டிஷனுங்கிறது வெறுமனே கேட் வோல்டேஜை மட்டும் பொறுத்தது கிடையாது, வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸும் சேர்ந்தது தான். அதாவது கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் VSG ஆர் VGS. அது NMOS டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா கேட் வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ். அதே PMOS டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் வோல்டேஜ் இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேட். ஏன்னா கேட்டுக்கு நீங்கள் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறீங்க, நெகட்டிவ் கொடுத்தா தான் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிதானுங்களா? அப்போ இந்த கேட் டு சோர்ஸ் வோல்டேஜுங்கிறது ஒரு த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ்க்கு மேலே இருந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆனில் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது மூணும் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த டயக்ராமை நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். சரிதானுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் அனலைஸ் பண்ணலாம். அதில் இனிஷியல் வோல்டேஜ் 0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆகி 0 வோல்ட்ஸில் இருக்குது. இப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு கேட்டில் 0 வோல்ட்ஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி சோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ VSG சோர்ஸ் டு கேட் வோல்டேஜ் என்ன ஆகுது? சோர்ஸ் மைனஸ் கேட். அப்போ VDD மைனஸ் 0 VDD ஒரு மேக்ஸிமம் பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்ம VSGக்கு கிடைக்குது. VSG பாசிட்டிவ்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, VGS என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அதாவது சோர்ஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேட் அப்படின்னா கேட் இஸ் நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ். இப்போ கேட் நெகட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இந்த ரீஜியனில் உருவாகும், அதாவது சேனல் ஃபார்ம் ஆகும் யூசிங் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் கண்டிஷனுக்கு வருது. சரிங்களா? ஆன் ஆன உடனே டிரான்சிஸ்டர் என்ன ஆக ஆரம்பிக்குது? இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணி நம்மளுடைய அவுட்புட் நோடில் கனெக்ட் பண்ணியிருக்கிற லோட் கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சப்ளை VDD. இப்போ கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த சோர்ஸ் வோல்டேஜுங்கிறது மாறுமா? கண்டிப்பாக மாறாது. ஏன்னா இந்த பாசிட்டிவ் சப்ளைங்கிறது ஒரு ஃபிக்ஸடு வோல்டேஜில் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் தான் சார்ஜ் ஆகலாம், டிஸ்சார்ஜ் ஆகலாம். அந்த சோர்ஸ் வோல்டேஜ் ஃபிக்ஸடு மேக்ஸிமம் பாசிட்டிவில் இருக்கிறதுனால நம்மளுடைய VGSங்கிறது என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. இந்த டிரான்சிஸ்டர் ஆன்லேயே தான் இருக்கும். எப்போ வரைக்கும்னா இந்த லோட் கெப்பாசிட்டர் ஃபுல்லாக VDD வரைக்கும் சார்ஜ் ஆகிற வரைக்கும். சரிதானுங்களா? இப்போ ரெண்டாவது கேஸ் பார்ப்போம். நம்மளுடைய NMOS டிரான்சிஸ்டர் இருக்குது. அதில் லோட் கெப்பாசிட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அது ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணி இனிஷியலாக 0 வோல்ட்ஸில் இருக்குது. கேட்டில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன். கேட்டில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த VGS கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ், கேட் இனிஷியலாக 0 வோல்ட்ஸ்னு சொல்லிட்டேன். அப்போ 5 மைனஸ் 0 என்ன ஆகுது? பாசிட்டிவ் 5 வோல்ட்ஸுங்கிறது கேட்டில் அப்பியர் ஆகுது. அதனால் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸுங்கிறது இந்த சேனலில் கிரியேட் ஆகும் இல்லைங்களா? அப்போ சோர்ஸ் டு ட்ரெயின் ஒரு சேனல் ஃபார்ம் ஆகுது. இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிடுது. இப்போ நம்ம கெப்பாசிட்டர் என்ன ஆக ஆரம்பிக்குது? டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சப்ளை சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. இனிஷியலாக 0 வோல்ட்ஸ் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இந்த டிரான்சிஸ்டரோட சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது இல்லைங்களா?
இந்த சோர்ஸ் டெர்மினலுங்கிறது என்ன ஆக ஆரம்பிக்கணும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலாக இது 0 வோல்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இந்த கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் அப்படியே இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டர் 4 வோல்ட்ஸ் சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சோர்ஸ் வோல்டேஜுங்கிறது என்னது, 4 வோல்ட்ஸ் தான். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த வோல்டேஜ் எவ்வளவு, 4 வோல்ட்ஸ். விஜிஎஸ் என்னவாகும், விஜி மைனஸ் விஎஸ் 5 - 4 இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 1 வோல்ட்ஸ் தான் இருக்குது. விஜிஎஸ் ஜஸ்ட் 1 வோல்ட்ஸ். இப்போ த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 0.7 வோல்ட்ஸ்னு எடுத்துக்குவோம். சரிங்களா, இது ஒரு ரீசனபிள் வேல்யூ தான், அந்த 0.7 வோல்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி ஒரு 4.3 வோல்ட்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கு மேலே இப்போ இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆனால் என்ன ஆகும், இது 4.4 வோல்ட்ஸுக்கு சார்ஜ் ஆக ட்ரை பண்ணுச்சுன்னா விஜி மைனஸ் விஎஸ், அதாவது 5 - 4.4 0.6 வோல்ட்ஸ். இந்த விஜிஎஸ் 0.7 வோல்ட்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகிடும், ஆஃப் ஆகிடும், சேனல் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இது ஆஃப் ஆகிடுறதுனால இந்த கெப்பாசிட்டருங்கிறது 4.3 வோல்ட்ஸ்க்கு மேலே சார்ஜ் ஆக முடியாது. என்னதான் நீங்கள் விடிடியில் 5 வோல்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த கெப்பாசிட்டருங்கிறது விடிடி மைனஸ் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ், சரிதானுங்களா, அந்த வோல்டேஜ் வரைக்கும் தான் இது சார்ஜ் ஆகும். அதனால் என்மாஸ் டிரான்சிஸ்டருங்கிறது புவர் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 1, வேறஸ் பிமாஸ் டிரான்சிஸ்டர் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 1. இது புரிஞ்சிருச்சுங்களா? அப்படியே ஆப்போசிட் புல் டவுன் லாஜிக்கு வருவோம். இப்போ புல் டவுனில் பிமாஸ் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறேன், ஒரு கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் இப்போ நம்மளுடைய வேலை. அது இனிஷியலாக சப்ளை வோல்டேஜ் விடிடிக்கு சார்ஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ 0 வோல்ட்ஸ் கேட்டில் கொடுக்குறேன். இங்கே சோர்ஸ் டெர்மினலுங்கிறது இது தான். இனிஷியலாக நமக்கு விடிடியில் இருக்கிறதுனால 0 - விடிடி மைனஸ் விடிடி, அதாவது கேட்டுங்கிறது சோர்ஸை விட நெகட்டிவ் வோல்டேஜாக இருக்குது, அதாவது லெஸ் பாசிட்டிவாக இருக்குது. அதனால் நெகட்டிவ் வோல்டேஜுங்கும் போது பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இந்த சேனல் ரீஜியனில் கிரியேட் ஆகி இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகுது, ஆன் ஆகுது. இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிறதுனால இந்த கெப்பாசிட்டர் இந்த டிரான்சிஸ்டர் வழியாக டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இது பாசிட்டிவ் சப்ளையில் இருக்குது, இது நெகட்டிவ் சப்ளையில் இருக்குது. இப்போ கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகணும். இது விடிடிங்கிறது லெட்டஸ் கன்சிடர் 5 வோல்ட்ஸ். இந்த 5 வோல்ட்ஸ்லேருந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், டிஸ்சார்ஜ் ஆகி 4, 3, 2, 1 அப்படி குறைஞ்சிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு 1 வோல்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கெப்பாசிட்டர் 1 வோல்ட்ஸ் அப்படின்னா இந்த எண்டு தானே நமக்கு சோர்ஸ் நோடு, சோர்ஸ் வோல்டேஜ் என்ன ஆயிடுச்சு, 1 வோல்ட்ஸ் ஆயிடுச்சு. கேட் மைனஸ் சோர்ஸ் எவ்வளவு, -1 வோல்ட்ஸ். அதாவது சோர்ஸ் டெர்மினலை பொறுத்து கேட் எவ்வளோவில் இருக்குது, ஒரு 1 வோல்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. சரிங்களா, இதுவே இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 0.7 வோல்ட்ஸுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். லோட் கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகி 0.7 வோல்ட்ஸ்க்கு வந்துருச்சு. அதே நேரத்தில் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் ஆஃப் த பிமாஸ் டிரான்சிஸ்டர் நமக்கு -0.7 வோல்ட்ஸ். என்மாஸ் பொறுத்த வரைக்கும் +0.7, பிமாஸ் பொறுத்த வரைக்கும் -0.7. எதனாலன்னா கேட் வோல்டேஜுங்கிறது சோர்ஸை விட அதிக நெகட்டிவாக இருக்கணும், -0.8, -0.9. எந்த அளவுக்கு மைனஸில் போகுதோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் அதை புல் பண்ண முடியும். சரிதானுங்களா? இப்போ நான் என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா சோர்ஸ் டெர்மினல் 0.7ல் இருக்குது. அப்போ கேட்டுக்கு சோர்ஸுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோனா 0 - 0.7 -0.7 கரெக்டாக த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் ஆஃப் த பிமாஸ் டிரான்சிஸ்டரில் இருக்குது. இப்போ கெப்பாசிட்டர் 0.7லேருந்து 0.6க்கு குறைய நினச்சிதுன்னா என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த விஜி மைனஸ் விஎஸ் -0.6 ஆகும். அந்த நெகட்டிவ் வோல்டேஜ் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸை கொண்டு வந்து சேனலில் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ இந்த பிமாஸ் டிரான்சிஸ்டர் என்ன ஆகிடுது, ஆஃப் ஆகிடுது. அப்போ லோடு கெப்பாசிட்டருங்கிறது ஜஸ்ட்டு உங்களுக்கு 0 வோல்ட்ஸ் வரதுக்கு பதிலாக ஒரு த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ், சரிதானுங்களா? இப்போ நமக்கு த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் -0.7 வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 0.7 வோல்ட்ஸ் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டரால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு கீழே என்ன ஆகாது, டிஸ்சார்ஜ் ஆகாது. ஏன்னா பிமாஸ் டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடும். சரிதானுங்களா? அதனால பிமாஸ் டிரான்சிஸ்டர் இஸ் எ பூர் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 0. அடுத்த கேஸ் எடுத்துக்குவோம். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் மோர் தென் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் இருந்தால் தான் டிரான்சிஸ்டர் ஆனில் இருக்கும். இங்கே கேட்டில் நம்ம +5 வோல்ட்ஸ் கொடுக்குறோம். சோர்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக நெகட்டிவ் சப்ளையோட கனெக்ட் ஆகிடுது. சரிதானுங்களா? ஏன்னா எது மோர் நெகட்டிவாக இருக்கோ அதுதான் சோர்ஸ். இந்த வேரியபிள் பாயிண்ட் என்ன எடுத்துக்கணும், நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறத ட்ரெயின்னு எடுத்துக்கணும்.
அப்போ விஜிஎஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எங்கே 5 வோல்ட்ஸ் கொடுக்குறீங்க, இது பர்மனெண்ட்டாக 0 வோல்ட்ஸ் தான். அப்போ விஜி மைனஸ் விஎஸ் எப்போவுமே என்ன இருக்க போகுது, 5 வோல்ட்ஸ் ஃபிக்ஸடாக இருக்க போகுது. அதனால் இந்த லோட் கெப்பாசிட்டர் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகி அந்த அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஆகிடுது, 0 வோல்ட்ஸ்க்கு ரீச் ஆகுது. அதனால் NMOS டிரான்சிஸ்டர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 0. சரிதானுங்களா? இதுதான் இந்த ஸ்லைடோட சம்மரி. PMOS டிரான்சிஸ்டர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 1, NMOS டிரான்சிஸ்டர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 0. எது குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 1 இருக்கோ அதை புல்லப் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுங்க. எது குட் கண்டக்டர் ஆஃப் லாஜிக் 0 இருக்கோ அதை புல் டவுன் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுங்க. நன்றி. மேலும் பல நல்ல காணொளிகளில் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம்.